எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய போறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம், அவங்க பேரு? வணக்கம், மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகாலட்சுமி அருமையான பேர் வச்சுட்டு பயந்து பேசலாமா? பயப்படலாம் இல்ல. பயப்படலாம் இல்ல, கம்பீரமா இருக்கீங்க. சூப்பர். தைரிய லட்சுமி, நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு தேங்காய் பால் அல்வா செய்யணும். தேங்காய் பால் அல்வா வித்தியாசமா இருக்கே. கோதுமை அல்வா, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா இதெல்லாம் தாண்டி தேங்காய் பால் அல்வாவா? உங்களுடைய கண்டுபிடிப்பா இல்ல படித்தீங்களா, பாத்தீங்களா? நானே தான் ட்ரை பண்ணேன். நீங்களே ட்ரை பண்ணது? சோ உங்களுடைய கண்டுபிடிப்பு. ஆமா. சூப்பர். சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டா? இருக்கு. சரி, ஓகே, டன். ஆரம்பிக்கலாமா? தேங்காய் பால் அல்வா ஆரம்பிக்கலாம். சரி, இந்த தேங்காய் பால் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? தேங்காய் பால், சர்க்கரை, கேரட் துருவியது, கோதுமை மாவு, நெய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய். அவ்வளவுதானா? அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த தேங்காய் பால் அல்வாக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அடுப்பத்தை வச்சு கடாயை அதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே, அடுப்பு இன்னும் பத்த அதான் பத்த வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? வச்சதும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி சர்க்கரை அதில் போட்டு கம்பி பாகு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். பத்த வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் தானே? அரை மூடி தேங்காயா? அரை மூடி தேங்காய். நல்லா கெட்டி பால் எடுத்துக்கணுமா? ஃபர்ஸ்ட் பால் மட்டும். ஓகே. சர்க்கரை. சர்க்கரை எவ்வளவு தேவைப்படும்? 1.5 கப்பு. அளந்தே வச்சிருக்கீங்க? கலந்து வச்சு. இந்தாங்க. இதுதான் கம்பி பாகு அளவுக்கு எடுத்துக்கணுமா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆகும் நல்ல பாகு வரதுக்கு? ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆகுமா? கிளறிட்டே இருக்கணும் அது வரைக்கும். டீ கொஞ்சம் மிச்சமா வச்சோம்னா 10 நிமிஷத்துல ஆகும். ஆனா அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஒரு கலர் மாறின மாதிரி ப்ரௌனா தெரியும். சரி, ஓகே. இது அடிக்கடி செய்வீங்களா? உங்களுக்கு நல்ல பழக்கமா இந்த அல்வா செஞ்சு? ஒரு 2-3 டைம் செஞ்சிருக்கேன். செஞ்சிருக்கீங்க? நல்லா வந்திருக்கா? நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்குலாம் கொடுத்தீங்களா? எங்க சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்தோம். என்ன சொன்னாங்க? வாயை திறக்கலையா? நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. அதாவது டேஸ்ட்ல வாயை திறக்கலையான்னு சொன்னாங்க. நீங்க வேற எதுவும் நினைச்சீங்களா? நல்லா அந்த கம்பி பாகு வரணும். ஆமா. கிளறிட்டே இருக்கணும். கொதி வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் விட்டுறலாம். இல்லைன்னா சக்கரை அப்படி அப்படியே எங்கெங்க கட்டி கட்டியா நின்றும். ஸோ இந்த பாகுல கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாகு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. நீங்க எதிர்பார்த்த கம்பி பதம் வந்துருச்சா? வந்துருச்சு. எங்க அந்த கம்பியை காட்டுங்க. கையில ஒட்டும் நல்லா. ஓ, அதுதானா? ஓ, சரி, ஓகே. இப்போ வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி இந்த கம்பி பதத்த பாகுல கோதுமை மாவு எவ்வளவு தேவைப்படும்? 1 கப்பு. 1.5 கப்பு சர்க்கரைனா 1 கப்பு மாவு போடணும். ஓ, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறணுமா? இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும். சரி, நான் கிளற, நீங்க போடுறீங்களா? போடுறேன். கரெக்டா கிளறனா? கரெக்டா கிளறீங்க. ஸோ இந்த அல்வா நான் இன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்சு காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வீட்டில் யார் ஹெல்ப் பண்ணுவா? நானே போட்டுப்பேன். நீங்களே போட்டுப்பேன். சே, இது எவ்வளவு நாள் வரைக்கும் கிடாம இருக்கு இந்த அல்வா? 1 வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சிருக்கோம். அப்படியா? ஸோ தீபாவளியானா உங்க வீட்டில் இந்த அல்வா தானா? இப்பதான் இது கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் குலோப் ஜாமுன் தான் செய்வோம். சரி, ஓகே. அடுத்த தீபாவளிக்கு இதை போட்டுருவீங்க? ஸோ வர தீபாவளிக்கு இந்த அல்வா தானே உங்க வீட்டில்? கண்டிப்பா. சரி, ஓகே. போதுமா? போதும். கொடுங்க. இப்போ கேரட் போட்டுக்கணும். கோதுமை நல்லா திரண்டு வந்துருச்சு இல்லையா? அப்படியே கொட்டிடலாமா? ஸோ கேரட் துருவனதா தான் போதும், அரைச்சது வேணாம். துருவி போடலாம், அரைச்சும் போடலாம். 2 மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் அல்வா செய்யறதுக்கு 2 விதமான ஐடியா கொடுத்துருக்காங்க. கேரட் போடும்போது நீங்க துருவியும் போடலாம், அரைச்சும் போடலாம். எது நல்லா இருக்கும் டேஸ்ட்? இது கொஞ்சம் நல்லா இருக்கும். வாயிலெல்லாம் அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதில் கிளறது தான் முக்கியமான ஒரு விஷயம். விடாம கிளறிட்டே இருக்கும். ஓகே. இதில் நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம் மேம்? நெய் சேர்க்கணும். நெய். நாங்க
ஸோ நெய் கொஞ்சம் நிறையவே போடலாம்னு நினைக்கிறேன் நீங்க இல்ல? இதெல்லாமே இதுக்கு தான். இதெல்லாமே இதுக்கு தான். அப்பா எனக்கு எப்படி நெய் பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணுமா? அப்ப என்ன தேவைப்படும்? ஆமா, இது கொஞ்சம் ட்ரை ஆனது மறுபடியும் ஊத்தி கிளறணும். சமையல்ல இது அல்வா தவிர வேற என்னென்னலாம் உங்களோட ஃபேவரட்? என்ன அதிகமா செய்வீங்க வீட்ல? உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சது? பிரியாணி நல்லா செய்வேன். என்ன பிரியாணி? சிக்கன், மட்டன். சரி. வெஜிடேரியன் பிரியாணி எல்லாமே செய்வேன். ஓகே. வேற? எல்லாமே ஓரளவுக்கு சமைப்பேன். எல்லாமே ஓரளவுக்கு சமைப்பீங்க. சேலம்ல சாப்பிட்றதுக்கு என்ன ஃபேமஸ்? ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஃபேமஸ் இருக்குல்ல. திருநெல்வேலினா அல்வா, சேலம்னா பிரியாணின்றாங்க, திண்டுக்கல்னா பிரியாணின்றாங்க. இங்கே மாம்பழம் தான் சாப்பிட்றதுக்கு, வேற எதுவும் கிடையாது. இப்போ மாம்பழம் சாப்பிட்றதுனா கேரட்டுக்கு பதிலாக மாம்பழம் துருவி போட்டுக்கலாமே, மாம்பழம் அல்வா பண்ணிருக்கலாமே. இப்போ சீசன் இல்லைங்களே. ஓ சீசன் இல்லை, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. வா செம்ம வாசனை வருது. நெய் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் போடணும். போடவா? இப்போ ஏலக்காய் போடணும். ஏலக்காய் போட்டோன்னா இன்னும் வாசனை தூக்கலா இருக்கு. ஆனா என்ன இந்த அல்வா இந்த சுகர் பேஷண்ட், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பக்கமே வரக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு அல்வா? ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் இது வந்து கெட்டி வரணும்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஓகே. ஸோ இந்த அல்வா திறனை வந்ததுக்கு அப்புறமா நீங்க முந்திரி பருப்பு, பாதாம் போட்டு இறக்கி சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேங்காய் பால் அல்வா ரெடி ஆக போகுது. ஸோ பார்த்துட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க. அல்வா ரெடியா? ஆயிடுச்சு. இப்படி கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. கடாய் ஒட்டல இப்போ? ஒட்டல. இப்போ ஃபைனலாக முந்திரி பருப்பு, பாதாம் வந்துடுவா? கொடுங்க. அப்பா ஸோ உடைச்ச பாதாமா போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இங்க பவுலோட ரெடியா இருக்கேன். ஒரு செகண்ட். முடிஞ்சிருச்சா? நானும் இங்க வயிறு பசியோட நின்றுட்டு இருக்கேன். கொடுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். சூப்பர். ஆசை தீர பாதாம், முந்திரிலாம் போட்டு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். தேங்காய் பால் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் தேங்காய் பால் 1 கப் ஊற்றி நல்லா அதில் தேவையான அளவு சக்கரை போட்டு கம்பி பதம் வர அளவுக்கு கிளறிட்டே வாங்க. கம்பி பதம் வந்தோடனே தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்து கிளறிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த கோதுமை மாவு திரண்டு வரும் பொழுது கேரட் துருவனதை அதோட போட்டு கிளறிட்டே வரணும். கேரட் துருவனது சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் சேர்த்து கிளறிட்டே வாங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த அல்வா பதம் வந்தோடனே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட தேங்காய் பால் அல்வா ரெடி.